தேன் கூட்டை கலைத்தாலும் தேனீ மீண்டும் கூடு கட்டி மனிதனுக்கு தேன் தரும். தேன் கூட்டை கலைத்தாலும் தேனீ மீண்டும் கூடு கட்டி மனிதனுக்கு தேன் தரும். ஏமாற்றப்பட்ட மனிதன் பிறனுக்கு என்றுமே உதவுவதில்லை. மனிதா, உதவும் பண்பை தேனீயிடம் கற்றுக்கொள். இது நல்ல ஒரு ஒரு வார்த்தை. இன்னைக்கு நிறைய டைம்ல நம்ம ஒரு தடவை ஏமாந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அந்த மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மனுஷனுக்கே உதவுறது கிடையாது. ஒரு மனுஷன் ஏமாத்தி இருப்பான், அதுக்கப்புறம் யாருக்குமே உதவுறது கிடையாது. ரீசெண்டா ஒருத்தவங்க எங்களுடைய முதியோர் இல்லத்துக்கு உதவுறதுக்காக அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு 1/4 மணி நேரம் பேசினாங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, நிறைய விஷயங்களை சொல்லிட்டு உங்களுக்கும் நான் பார்க்குறேன், ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு பெருசா அவங்க ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல. இன்னைக்கு நிறைய டைம்ல இப்படிதான். யாரு உண்மையா செய்யறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தங்க செஞ்சிருப்போம், ஏமாந்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு மனுஷனாலே இப்படிதான்ப்பா அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கி விட்டுறோம். அப்படி கிடையாது. எங்கேயோ யாரோ ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே அப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மனிதர்களுக்கு உதவுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அதே சமயத்துல மனுஷங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லா மனுஷங்களையும் ஒரே விதமா பார்க்காதீங்க. ஒரு தேனீகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையவே இருக்குது.